டாஸ்மாக் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு பயந்து செந்தில் பாலாஜி ஓடி ஒளிவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்திருந்த நிலையில் தான் எங்கும் பயந்து ஓடி ஒளியவில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். எங்கேயும் அதுபோல செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன். வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் பொது வெளியில் பொதுக்கூட்டங்களில் அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ரொம்ப முழுமையாக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நானும் விசாரணைக்கு ஆஜராகி பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் முழுமையாக முடியட்டும். நான் இன்னொரு நாளில் பொறுமையாக உங்களை சந்திக்கிறேன். சார், ஒரு வழக்கில் 2 வழக்கில் எத்தனை வழக்குகள் எதிர்கொண்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு பயந்தெல்லாம் ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஆள் தான். அதனால் ஏற்கனவே என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வில், என்னோட வயசு 50, 30 வருஷம் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கேன். அதனால் நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை. அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. சட்டப்படி எதிர்கொள்ளும். டாஸ்மாக் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு பயந்து செந்தில் பாலாஜி ஓடி ஒளிவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்திருந்த நிலையில் தான் எங்கும் பயந்து ஓடி ஒளியவில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன். வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் பொது வெளியில் பொதுக்கூட்டங்களில் அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ரொம்ப முழுமையாக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நானும் விசாரணைக்கு ஆஜராகி பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் முழுமையாக முடியட்டும். நான் இன்னொரு நாளில் பொறுமையாக உங்களை சந்திக்கிறேன். சார், ஒரு வழக்கில் 2 வழக்கில் எத்தனை வழக்குகள் எதிர்கொண்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு பயந்தெல்லாம் ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஆள் தான். அதனால் ஏற்கனவே என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வில், என்னோட வயசு 50, 30 வருஷம் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கேன். அதனால் நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை. அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. சட்டப்படி எதிர்கொள்ளும்.